ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி கிட்ட வந்து பாட்டி கேட்குறாங்க, எதுக்காக போய் சொன்னேன், என்ன காரணத்துக்காக போய் சொன்னேன் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்கேன், நான் எல்லாம் சொல்ல வேண்டியதை கேளுங்க, என்ன சொன்னாலும் அதையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. டேய் மனோஜ், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இவளை என்னால் தான் அடிக்க முடியல, அட்லீஸ்ட் நீயாவது 4 அடி அடிதான், நீ வந்து பொய் சொல்றன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இல்லம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கி நிற்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வராங்க. நாங்கள் மலேசியாவில் தான் பிறந்தோம், அது வேணும்னா உண்மை தான். ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்தது, அவங்க வந்து வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக எங்கள் கண்ணு முன்னாடி இருந்தார். இது பார்த்தா என்னுடைய அம்மா என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து அப்பா பண்ணிக்கிட்டதை எல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தத்தில் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. எனக்குன்னு இங்கே இருந்தது ஒரே ஒரு ஃப்ரெண்டு வித்யா தான், அவளுடைய வீட்டில் தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் பார்வதி ஆண்டி எனக்கு பிடிக்கும், அதுக்கு முன்னாடியே மனோஜை நான் பார்த்தேன், அவரை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்வதி ஆண்டி விஜய் ஆண்டியை பார்த்தேன், அவங்க தான் மனோஜோட அம்மான்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து பணக்கார பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணவே இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நினைச்சு நம்ம ஒருவேளை பொய் சொல்லியாவது மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, அப்படின்னா நீ பணக்காரே கிடையாது, அட்லீஸ்ட் இவ்வளவு பூ வியாபாரம் அது இதுன்னு ஏதோ செய்கிறான், நீ அப்படி கூட கிடையாது, அப்படி தானடின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்லரையும் வித்துட்டேன், இதுவும் தான் உண்மைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா பயங்கர கோபப்படுறாங்க. உடனே அண்ணாமலை, இந்த விஷயம் எனக்கும் தெரியும், முத்து ஏற்கனவே இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க, அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து தானே என்ன ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் அதுக்கும் கோபப்படுறாங்க. இது மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற இன்னும் ஏதாவது உண்மை இருக்கா, இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே விஜய் கிட்ட வந்து ரோகிணி, இல்ல அவ்வளவுதான், என் அம்மாவும் இறந்துட்டாங்க, என் அப்பாவும் இப்போதைக்கு இல்ல, அவ்வளவுதான், ஒட்டுமொத்தமா நீ அண்ணாட காட்சி அப்படி தானே சொல்றாங்க. இதுக்கு ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. ரோகிணி அழுது ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்து வந்து இந்த விஷயத்தை எல்லாமே நான் சொல்லாததுக்கு காரணம் அப்பதான், அப்பா என்கிட்ட இந்த விஷயத்தை எதுவுமே நீ சொல்லாதடான்னு சொன்னாரு, நானும் அந்த விஷயத்த சொல்லல, அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய விஜயா வந்து இப்படிப்பட்ட அண்ணாடு காட்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர வருத்தத்திலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ உடனே விஜயா வந்து எனக்கு இவ எல்லாம் இந்த வீட்டில் மருமகளை இருக்கவே கூடாது, இவ எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா, இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாரு விஜயா, பேராசைப்பட்டா கடைசியில நீ வந்து எப்படி பேராசைப்பட்டியோ அதனாலதான் அவ உன்னை ஏமாத்திருக்கா, இனி எந்த ஒரு பொய்யும் சொல்லாம நீ இருக்கணும், நல்லா திருந்தி வாழ்றதுக்கான வழியை பாருன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சத்தியம் பண்ணிட்டு அங்கிருந்து ரோகிணி முறைச்சு பார்த்துட்டே கிளம்பி போறாங்க. இவங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, முத்து மீனா 2 பேரையும் நிம்மதியா சந்தோஷமா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல ரோகிணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.